ஹலோ மை டியர் டிஜி வாரியர்ஸ், நம்ம சேனல்ல ரெட் டெட் ரிடெம்ப்ஷன் 1 கேமை கம்ப்ளீட் ஸ்டோரி கேம் பிளேவா போட்டுட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நான் போட்ட மத்த பார்ட்ஸ் வீடியோ நீங்க என்ன பார்க்கலனா ஃபர்ஸ்ட் அதை போய் பாருங்க. அப்பதான் ஸ்டோரி கண்டினியூஷன் புரியும். இல்ல ஸ்பெசிபிக் மிஷன் வாக் த்ரூக்காக மட்டும் தான் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்பெசிபிக் மிஷன் டைம் நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். சோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். லாஸ்ட் பார்ட்ல நம்ம பில் வில்லியம்ஸனோட கோட்டையை ஆம்புஷ் பண்ண ஒரு பெரிய துப்பாக்கி தேவைன்னு வெஸ்டிகன் சொன்ன ஐரிஷ் அப்படின்ற பர்சனை மீட் பண்ணுவோம். அண்ட் அவன் ஏதோ ஒரு பேண்டிட்ஸ் கிட்ட ஒரு பெரிய துப்பாக்கி இருக்குன்னு அங்க கூட்டிட்டு போவான். ஆனா அங்க போன உடனே அங்க இருக்க கேங் மெம்பர்ஸ் எல்லாம் சுத்து போட அவங்க எல்லாரையும் தெரிக்க விட்டு அங்க போய் பார்த்தா துப்பாக்கி எதுவுமே இருக்காது. அண்ட் ஐரிஷும் நம்மளை விட்டு போயிடுவான். திரும்ப நம்ம ஐரிஷை மீட் பண்ணும்போது இந்த வாட்டி துப்பாக்கி இருக்க இடம் எனக்கு கண்டிப்பா தெரியும்னு ஒரு மைனுக்கு கூட்டிட்டு போவான். அங்க இருக்க எல்லா ஆளுங்களையும் காலி பண்ணிட்டு ஒரு மிகப்பெரிய துப்பாக்கியையும் மீட்டுருவோம். ஆனா இப்ப நம்ம மீட்ட துப்பாக்கியில தோட்டா எதுவும் இல்லாதனால ஐரிஷோட ஃப்ரெண்ட் ஷேக்கி அப்படின்ற பர்சனை போய் மீட் பண்ணும்போது அவன் ஒரு பிரச்சனையில மாட்டியிருப்பான். அவனை ரெஸ்கியூ பண்ணி மினிகனுக்கு தேவையான எல்லா தோட்டாவையும் எடுத்துருவோம். சோ ஃபைனலி ஜான் பில்லோடைய கோட்டை ஆம்புஷ் பண்ண ரெடி ஆயிட்டான். அதாவது வெஸ்டிகன் காட்ல மினிகனை ஹைட் பண்ணிட்டு செத் மூலமா கோட்டைக்குள்ள புகுந்து அங்க இருக்க பில்லையும் அவனுடைய கையாளுங்களையும் காலி பண்றது தான் பிளானே. சோ இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம இந்த எபிசோட்ல பார்ப்போம். அண்ட் இந்த மாதிரி கேம் பிளே கண்டென்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ ஃபைனலி நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பில் வில்லியம்ஸனுடைய கோட்டைக்குள்ளே ஆம்புஷ் பண்ணி அங்கே இருக்க பில் வில்லியம்ஸனையும் அவனுடைய கையாளிங்களையும் திருக்கி விட போகிறோம். ஆடியோ 2 கேமில் ஒரு நார்மலான கையாளாக இருந்தவன் எப்படி ஆடியோ 1 கேமில் இவ்வளோ பெரிய ஒரு பேண்டிட்டாக வளர்ந்தான் அப்படின்றது தெரியல. ஏன்னா அவனுக்கு கீழே அவ்வளோ கையாளுங்க வேலை செய்கிறானுங்க. மிகப்பெரிய தலைவனாகவும் மாறிட்டான். அண்ட் ஆடியோ 2 கேமில் கொஞ்சம் நல்லவனாக இருந்த பில் வில்லியம்சன் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கெடுகட்டவனாக மாறிட்டான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ வேட்டையாடலாம் மக்களே அவனை. எனக்கு ஜானுடைய கேரக்டர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுதுங்க. பாருங்களேன், ரொம்ப ஒரு மாதிரி ரக்கடா வந்துட்டானுங்க எல்லாரும். John, Marshall, gentlemen. இவன் தான் வெஸ்டிகன்ஸ் பார்த்தா தான் எனக்கு காமெடியாக இருக்கு. எல்லாரும் நார்மலாக இருக்கும்போது அவன் மட்டும் ஒரு டைப்பாக இருக்கான். ஆனால் இந்த இதை பிளான் போட்டதே இவன் தாங்க. It's time. We must go. Why? What's happening? Seth has managed to get himself inside. சீன மக்களே, செத்து உள்ளே இறங்கிட்டான். But we can't leave it too long, or they will soon realize how very curious he is and remove him from the premises. Or slit his throat and watch him bleed to death. But for a minute, he will delight and amuse them. That's when he'll get us inside. Okay, so கொஞ்சம் டைம் தான் இருக்கு நமக்கு உள்ள போறதுக்கு. When the shooting starts, take that as your cue to start awarding each other medals. Take that as a cue to get inside and clean up the mess. Oh. All I care about is Williamson. It is vital we stop him. Agreed. That man is a stone-cold killer. Williamson's a proud fool. Question is which will win out between his pride and his instinct for survival. வேற லெவல் ஷாட்ல அங்கே பாருங்களேன். ஸோ இவ்வளோ பெரிய கோட்டையை ஆம்புஷ் பண்ணி உள்ளே இருக்க எல்லாரையும் காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பில் வில்லியம்சனையும் போட்டு தரணும். அண்ட் இதுதான் இவங்களோட பிளான். அங்கே பார்த்தீங்களா? ஸோ வெஸ்டிகன்ஸோட காட்டை வந்து மாற்றிட்டாங்க. Ensconce yourself in the back of my wagon, John, so that we can make our grand entrance. ரைட்டு மக்களே. ஸோ காட்டுக்குள்ளே வந்து ஜான் ஒளிஞ்சுப்பான். உள்ளே ஒரு மினி கன்னும் இருக்குது. அண்ட் வெஸ்டிகன்ஸ் எனக்கு தெரிஞ்சு டானிக் விற்கிறவனா உள்ளே போயிடுவான்னு நினைக்கிறேன். ஓகேங்க, வேற லெவல் ஆம்புஷ்டா இதானா, வெறித்தனமாக இருக்க போகுது. Now just stay put until I tell you otherwise. That scoundrel Seth better not let us down. Once we're inside and I've lulled our adversaries into a false sense of security with some beguiling sales patter, I will give you the signal. What signal? The moment you hear a sharp rap on the side of the wagon, rise like the phoenix and start shooting like you've never shot before. This is it, my dear boy. The moment of truth. Me and you, John. One last time into the breach. This is going to have to be the performance of my life. I hope my nerves don't get the better of me. I'll be honest with you, John, I'm a little jittery. John? It reeks of miracles back here. Thank God. I'll be ready with that machine gun, my dear boy. I'll be a sitting duck in there. அவ்வளோதாங்க, கிட்ட நெருங்கியாச்சு. அண்ட் வெஸ்டிகன்ஸ் வந்து ஏதோ ஒரு கியூ கொடுப்பேன்றான். அதாவது சிக்னல் கொடுப்பேன், அந்த டைம் நீ பட்டுன்னு எந்திரிச்சு மினிகனை வச்சு எல்லாமே திருக்கி விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏதோ தட்டுவன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்களா கோட்டையோட டோரை ஓப்பன் பண்ணிட்டானுங்க. Hey there! Come on in! Welcome to my humble abode! Come on!
அண்ட் செத்து வந்து ஏற்கனவே பில் வில்லியம்ஸனுடைய கோட்டைக்கு வந்துட்டு போவான் போல. அது பழக்கத்தினால தான் திறந்து விட்டுருக்காங்க. What would you say if I said immortality was at hand? What would you say if I told you I could teach you to fly? What would you say if I told you I could turn a man into a beautiful woman? Impossible, yes, once, but no more. Gentlemen, I bring you wisdom from the east. I have here in this wagon some of the finest goods, the best medicines, and the newest inventions available for you and your families. Exotic trinkets from the far reaches of the earth, elixirs that give vigor and strength. பேசினது போதும்டா. Come on. Skill and athletic physique. This miraculous elixir can keep the muscles supple and relax the cords. It loosens the joints and gives a feeling of vigor and freshness to the whole system. Why, some men have reported to me that after drinking it for 1 month, they can chew through steel. அவ்வளவுதாங்க, நம்ம மாட்ட ஆரம்பம். வெறித்தனம் வாங்கடா செதற விடுற, செத்து டான்ஸை போடுறா நீ. இப்சாரா ஒழிஞ்சிட்டான் பாருங்க. அவ்வளோதான், எல்லாமே தெரிக்க விடலாம். மினிகன்லேருந்து கை எடுக்க போகிறதே இல்லை, அப்படியே அச்சிங்கன்னே இருக்க போகிறேன். வெறித்தனமாக இருக்கு. ஆஹா, நான் ஆடியோ 2க்குள்ள ஆர்த்தர் வச்சு ஆடும்போது இன்னும் ஃபீல் கிடைக்குது. அதே ஃபீல் கிடைக்குது மக்களே. அதாவது குவாம் ஐலாண்ட்லேருந்து வந்ததுக்கு அப்புறமா ஷேடி பில் லொக்கேஷன் போவோம். அப்போ பிங்கட்டன் சுற்று போட்டுருவாங்க. அவங்கள ஆர்த்தர் மினிகன் வச்சு திருக்கி விடுவான் பாருங்க. அதே மாதிரி தான் இருக்குது. வெறித்தனம். மேலே ஓரளவுக்கு எல்லாருமே கிளியர் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் வேறு யார் இருக்கா? ஒரே ஒருத்தர் இருக்கான், அங்கே இங்கே இருக்கான். மேப்பில் அப்படி தான் காட்டுது. இங்கே இருக்கான். அவ்வளோதான், அவனும் செதறிட்டான். பில் வில்லியம்சன் வரமாட்டானே, ஏன்னா இன்னும் நிறைய அல்லக்கிங்க தான் வந்துட்டு இருக்கானுங்க. ஸோ அவனுங்களை முதல்ல செதற விடுவோம். ஏகப்பட்ட பேர் இருக்கானுங்க. ஆனால் பக்காவாக பிளான் போட்டு ஜான் வந்தான் பார்த்தீங்களா. ஏன்னா நார்மலான கன்னை வச்சுட்டு நம்ம இந்த கோட்டைக்குள்ளே பூதுருந்தோன்னு வைங்களேன், நம்மளை விளாசி கட்டியிருப்பாங்க. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு கன்னை தேடி அதுக்கு உண்டான ஆமோ எடுத்து இந்த மாதிரி எல்லாரையும் செதற விட்டால் தான் பில் வில்லியம்சன் கிட்டே நம்ம நெருங்க முடியும். இன்னும் 2 பேர் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கான் பாருங்க. இன்னும் ஒருத்தன் பக்கத்தில் தான் இருக்கான். இங்கே தான் ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. அவ்வளோதான், அவனும் செதறிட்டான். சூப்பர் மக்களே. அவ்வளோதானா? பில் வில்லியம்சனை சுத்து போட்டாச்சா? ஓகே, எஸ்கேப் ஆகி அதர் சைடில் ஓடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எந்த சைடில் ஓடுறாங்கன்னு தெரியலையே. நான் அவனை ஃபாலோ பண்ணி போகிறேன் மார்ஷலை. இன்னும் ஃபோர்ட் சுற்றியும் பார்த்தீங்கன்னா எனிமீஸ் இருக்காங்க. தலைவர் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகிட்டாரு. என்னோட வேலை முடிஞ்சிச்சுப்பா, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு. ஆனால் சீனா பண்ணாங்க, அவனுடைய வேலையை கரெக்டாக பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகிட்டான் பார்த்தீங்களா. இங்கே மேலே நிறைய பேர் இருக்கானுங்க. இருங்க, நம்ம ரிப்பீட்டர் வச்சு எல்லாரையும் தெரிக்க விடலாம். கீழே இருக்கானுங்க. ஓகே, மேலே இருக்க எல்லாருமே தெரிக்க விட்டாச்சு. இப்போ கீழே இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். பில் வில்லியம்சன் எங்கப்பா? எல்லாம் அவனோட அழகிங்களாம் தான் சுற்றிட்டு இருக்கானுங்க. ஒருத்தன் கீழே இருக்க மாதிரி காட்டுது. கீழே இருக்கவன் எங்கே இருக்கான்னு தெரியல. இதுங்க நம்ம கீழே போய் அடிப்போம். ஓகே, ரீக்ரூப் ஆக சொல்கிறான். மார்ஷல் நமக்கு முன்னாடியே கீழே போயிட்டான் மக்களே. பட் நான் அவனை ஃபாலோ பண்ணி போகிறேன். இந்த ஃபோர்ட்டு கூட எனக்கு அந்த ஆடியோ 2 ஃபோர்ட் தாங்க ஞாபகப்படுத்துது. ஃபோர்ட் வாலஸ்னு ஒன்று இருக்கும் பாருங்க, அதே ஃபோர்ட்டை தான் ஞாபகப்படுத்துது. We still can't find Williamson anywhere. சுத்தம் பில் வில்லியம்சன் மட்டும் கிடைக்கல போல. ஏய், நாச்சு வெஸ்டிகன்ஸ் திருப்பி வந்துட்டான் போல. Time to start tearing this place apart and find out where he's cowering. ஆமாங்க, வெஸ்டிகன்ஸ் திரும்பி எதுக்காக கோட்டைக்குள்ள வந்திருக்கான்? Get the goddamn gate open and lock it behind him. ஆனா கோட்டைக்குள்ள பாத்தீங்கன்னா பில் வில்லியம்சன் மட்டும் இல்ல மக்களே, எஸ்கேப் ஆயிருக்கான். We've got company, gentlemen. These scoundrels have got reinforcements riding this way. ரைட், ஏகப்பட்ட அல்லக்கிங்க பாத்தீங்கன்னா கோட்டையை நோக்கி வந்துட்டு இருக்கானுங்க போல. அதனால நம்ம உஷாரா தான் இருக்கணும். என்ன பண்ண போறானுங்க? ஆனா பில் வில்லியம்சன் தேடின ஆள் வந்து கிடைக்கல.
உஷாராக அவனோட ஆளுங்களை மட்டும் இந்த கோட்டையில் நிப்பாட்டி வச்சுட்டு அவன் இங்கே எஸ்கேப் ஆகிட்டான் பார்த்தீங்களா. எத்தனை பேர் வரானுங்கன்னு தெரியல, ஆனால் எத்தனை பேர் வந்தாலும் அடித்து துவைச்சு அனுப்புகிறோம். ஆஹா, சம்பவம் பண்ணுறதுக்குன்னு நிற்கிறான் பாருங்கள் நம்ம தலைவன். தெறிக்க விடுவோம் மக்களே. வேற லெவல். ஜான் மாஸ்டன் வந்து RDR 1ல் வேற மாதிரி இருக்கான். RDR 2 கேரக்டரே கிடையாது அவன். வெறித்தனம். இந்த கேரக்டர்லாம் அவன் காட்டவே இல்லைல்ல RDR 2 கேமில். வேற மாதிரி இருக்காங்க. பயங்கரமான பேடாஸாக இருக்கான். என்னடா யார் அவனுங்க காலி ஆக மாட்டானுங்கன்னு வெடிச்சிட்டானுங்க சீனு. ஸோ இந்த மாதிரி காட்டிலலாம் வேறு வரானுங்க. அதை வேறு நம்ம அடிக்க வேண்டியதாக இருக்குது. குதிரையில் வரீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவனுக்கு குதிரையை நான் அடித்து செதற விடுறேன். அவ்வளோதான். பார்த்தீங்களே, குதிரையோடு அவன் போய் சேர்ந்துருவான். சில பேர் காட்டில் வரானுங்க, அதுதான் கொஞ்சம் வெடிய லேட் ஆகுது. நிறைய பேர் வரானுங்க, 3 சைட்லேருந்து வரானுங்க. நம்ம பக்கத்தில் யார் வரானோ அவனை ஃபஸ்ட்டு காலி பண்ணலாம். காட்டில் வந்தான் பார்த்தீங்களா. இந்த வாட்டி டக்குன்னு வெடிஞ்சிருச்சு. இந்த சைடில் ஒருத்தனுங்க வரானுங்க. கரெக்டான வியூ இது பண்ண மாட்டேங்குது. அதே மாதிரி ஓரளவுக்கு பக்கத்தில் இருந்தால் தான் மினிகன் படுதில்லை. அப்படியே வரும்போதே எல்லாமே சதற விடுவோம். சூப்பராக விழுந்தானுங்க பாருங்க. அவ்வளோதாங்க, மொத்தமாக எல்லாமே சொல்லி முடிச்சாச்சு. இவன் பாருங்க ஆடிக்கு வர சொன்னா அமாவாசைக்கு வரான். Bill's already run off to Mexico yesterday morning. You'll never get him. Javier Escuela. Javier, okay. He's gone to see Javier Escuela. So Bill வந்து மெக்சிகோக்கு எஸ்கேப் ஆயிட்டான் போல. Interesting. Where in Mexico? How should I know? Oh! Where in Mexico, you little shit? சொல்ல மாட்டான். Someplace near Chupa. சொல்லிட்டான். He said. That's bandit country. So இதோட ஒரு மோசமான கண்ட்ரியா இருக்கும்ன்ற மாதிரி நினைக்கிறேன். Chupa feckin' Rosa. Oh, I'll take you there, John. இவனை நம்பலாமா வேணாமா? I'm real popular down there. You just meet me at the ferry. I've got lots of friends. ஒரு டைப்பான ஆளுங்க. இவனை நம்பலாமா வேணாமான்றது தெரியல. See you at the ferry, Irish. I'll just get me things. எதுக்காக நம்மளுக்கு ஹெல்ப் பண்றான் ஐரிஷ்? I'm sorry about this, John. I guess you'll be heading to Mexico. So it would seem. How is it down there? Wonderful. A sweet, peace-loving people with the love of social justice. May you always find coin in your pocket. It's been a pleasure spending time with you, boy. You too, Mr. West Dickens. Marshall? சீனுங்க, இப்போ இங்கே இருக்க எல்லாருக்குமே வந்து நம்ம குட் பை சொல்லிட்டு கிளம்புற மாதிரி கிளம்புறோம். மெக்சிகோன்றது வந்து நம்ம இப்போ இருக்க லொக்கேஷன்லேருந்து ரொம்ப தூரமாக இருக்குமோ. இப்போ திரும்ப இந்த லொக்கேஷனுக்கு வரணும்னா கொஞ்சம் மிஷன்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் நம்மளால் வர முடியும்னு நினைக்கிறேன். அப்படி தான் தோணுது. எல்லாருக்குமே குட் பை சொல்லிட்டு ஜான் கிளம்புறான். இனிமேல் நம்ம மார்ஷல், வெஸ்டிகன்ஸு, செத்து இவங்கெல்லாம் எப்போ மீட் பண்ணுவோம் அப்படின்றது தெரியல. ஸோ மெக்சிகோவில் போய் ஒரு புதிய அத்தியாயத்தை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பில் வில்லியம்ஸனை தேடணும் அண்ட் ஜேவியரும் தேடணும் அப்படின்ற மாதிரி சொன்னான். ஓகே, அண்ட் இதெல்லாம் நம்மளுக்கு யார் ஹெல்ப் பண்ண போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐரிஷ் தான். அவனை நம்பலாமா வேணாமான்னு தெரில. ஏன்னா கன் எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவன் டபுள் கேம் ஆடினான் ஒரு சில இடத்துல. அண்ட் மெக்சிகோவில் வந்து எனக்கு நிறைய பேர் தெரியும், நான் உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓகே, போய் என்னன்றதை கேட்போம். நான் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க. ஜானுக்கு கோட் சூட் எப்படி இருக்குது? நம்ம லாஸ்ட் எபிசோடில் ஒரு டெய்லர் கிட்ட வாங்கணும் பார்த்தீங்களா, தீவ்ஸ் லேண்டிங்ன்ற ஒரு இடத்துல. ஸோ அதை வந்து நம்ம சேஃப் ஹவுஸ்லேருந்து நான் போயிருக்கேன். That's what makes you such an interesting fellow, Mr. Irish. Mr. Marston, I've come to wish you well. How are you, sir? I'm okay. It seems that our friend Mr. Irish here is well connected south of the border. Oh, it's true. They love me down there. It's like a second home. I've got more friends than you could shake a stick at, should you so desire. இவனுக்கு எப்படி மெக்சிகோல இருக்க ஆளுங்க கூட பழக்கணும்னு தெரியல. Oh, it's easy. We just get on me raft here and let the current sweep us away to paradise. ஆனா எனக்கு என்ன டவுட்னா, இவன் எதுக்காக நம்மள ஹெல்ப் பண்றான்? நீ இவனை நம்பலாமா வேணாமா அப்படின்றது. I'm not sure your idea of paradise and mine are quite the same, Irish. Relax. We'll have a great time and we'll find your man Williamson, no bother. I hope so. Hey, come on now. Look at it this way. I know we ain't exactly old pals, but, you know, have I ever done you wrong? No, but not through lack of trying. Hey! Well, you boys have fun down there. I shall miss you, John Marston. Thank you. Where are you headed? Oh, me? London or Paris or maybe London, Peking. Paris கிளம்பிட்டாரு I'm a தலைவர். traveling man, sir. இங்க எல்லாமே ஊர்ல மக்களை ஏமாத்திட்டான். இப்போ அடுத்து அங்க போய் ஏமாத்த போறான்.
Well, try not to get yourself killed. Oh, well, yes, we men of science are not a very loved bunch in this land of myth and superstition. I'm off to the civilized world where men like myself are revered and given medals. இவன் மட்டும் செயின்ட் டெனிஸ் போனானா என்ன ஆயிருப்பான்? Have fun. வேற லெவல்ல The same to you, பொளச்சிருப்பாங்க sir. வெஸ்டிகன்ஸ். The same to you. ரைட்டு, அவனும் கிளம்பிட்டான். இப்போ நம்ம ஐரிஷ் கூட தனியாக இருக்கும். நீங்கள் பாருங்களேன் எப்படி போகிறானுங்க மெக்சிகோக்கு. ஸோ லேண்ட் வழியாக போக முடியாது போலங்க. இந்த மாதிரி போட்டில் ரோப்பை கட்டி இழுக்கிறான். Nice of you to turn up for once, Irish. What do you mean? In usual fashion, you conveniently missed all the action at Fort Mercer. அவன் வேணுக்கிட்டே தான் லேட்டாக வந்திருப்பான். சண்டைனாலே பயம் அவனுக்கு ஐரிஷ்க்கு. இங்கே பின்னாடி ஒரு கன் இருக்கு பாருங்களேன். இருங்க, என்ன கன் அது? ஸ்ப்ரிங்ஃபீல்ட் ரைஃபிள். ஆமாம், ஓகே. ஆடியோ 2ல் கூட அந்த ரைஃபிளை பார்த்துருக்கோம். இது நம்ம பாக்ஸ் இருக்குது, என்னன்றது தெரியல. அடிக்கிறானுங்கப்பா, அடிக்கிறானுங்க. சும்மா இருக்க மாட்டானுங்க போல, எல்லா இடத்துல இருந்து சுற்றி போட்டு அடிக்கிறானுங்க. அவ்வளோதான், அவன் ரோப்பை கட் பண்ணி விட்டான். நம்ம எதிரில் இருக்க லேண்டுக்கு போனால் தான் மெக்சிகோவுக்கு போக முடியும். இப்போ நம்மளால் மெக்சிகோவுக்கு போக முடியாது, ஏன்னா கயிறு அறுத்து விட்டனால நடுவில் இந்த கப்பல் தத்தளிச்சிட்டு இருக்கு. இது கப்பல்னு சொல்கிறதா இல்லை கட்டு மரம் தானே சொல்லணும். இப்போ நம்மளை அட்டாக் பண்ணுற ஆளுங்க வந்து பில் வில்லியம்ஸனுடைய ஆளுங்களா இல்லை மெக்சிகோக்காரங்களா, அதுவும் எனக்கு தெரியல. மேபி மெக்சிகோடைய ஆளுங்கள தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுடைய பார்டரை வந்து நம்ம கிராஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக நம்ம அட்டாக் பண்ணுறாங்களா எப்படின்னு தெரியல. அண்ட் பில் வில்லியம்ஸனுடைய பணைய கைதி ஒரு வார்த்தையை சொன்னால் பார்த்தீங்களா, நீ ஆர்மடியிலோ தீவ்ஸ் லேண்டிங்லாம் பார்த்த பேண்டிட்ஸ் என்னடா, அவனெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நீ மெக்சிகோவுக்கு போய் தலையை நீட்டி பாரு, அங்கே உனக்கு என்ன அடி விழுன்னு மட்டும் பாருன்ற மாதிரி சொன்னான். ஸோ மெக்சிகோ அவ்வளோ பெரிய பயங்கரமான இடமா அப்படின்றது தெரியல, போய் பார்ப்போம். இவனுங்க பாருங்கள் எல்லா இடத்துல இருந்தும் சுட்டு போட அடிக்கிறானுங்க. நம்ம இப்போ கையில் வச்சுருக்க ஸ்ப்ரிங்ஃபீல்ட் ரைஃபிள் அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் போக மாட்டேங்குங்க. அதுக்கு நம்ம ரிப்பீட்டர் வச்சு அடிக்கலாம் போல. சும்மா இந்த மிஷினுக்கு மட்டும் நான் இதை யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஒருத்தருக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்கானுல, கண்ணு தெரிய மாட்டேங்குது எங்கே இருக்கானுங்க அப்படின்றது. இங்கே ஒருத்தர் இருக்கான், எங்கே இருக்கான், அங்கே இருக்கான், பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கான். அவனும் காலி. இந்த போட் ரைடு எவ்வளோ தூரம் போகும் அப்படின்றது தெரில மக்களே. அண்ட் எவ்வளோ நேரத்துக்கு இந்த எனிமீஸ் வேறு சுற்று போட்டு அடிச்சுட்டு இருக்க போகிறாங்கன்னு தெரியல. நான் பொறுமையாக இந்த ஸ்ட்ரீமை ஃபாலோ பண்ணி போகிறேன், எங்கே முடிவடையுது அப்படின்றத பார்ப்போம். இவனை நம்பி நம்ம இந்த போட்டில் வந்தும் பாருங்க, நம்மளை சொல்லணும். கரைக்கிட்ட வந்தாச்சு. அண்ட் கரையும் பாருங்க, 2 பேர் இருக்கானுங்க. அடா பாவியலா, நல்ல வெல்கம்டா. மெக்சிகோவுக்கு வர்றதுக்கு வந்து ஒரு நல்ல வெல்கம் பண்ணுறீங்க. இன்னும் கொஞ்சம் அடிச்சிருந்தானா நான் செத்துருந்துருப்பேன். ஓகேங்க, நம்மளுக்கு சொல்லி வச்ச மாதிரி 2 ஹார்ஸ் நிப்பாட்டி வச்சிருக்கானுங்க. And healthy. இந்த பைத்தி இத பாருங்க. Before you degrade these poor fools any further, tell me where I'm headed. Of course. இவனுக்கு உண்மையாவே மெக்சிகோல ஆளுங்களை தெரியுமா இல்ல சும்மா சொல்றானா? Aside from your friends who welcomed us on the way. நம்மளை படிச்சது மெக்சிகோ ஆளுங்க தாங்க. Think so. I was real drunk last time I was here, John. You know how it is. அட பாவி. I met an American guy. Saw him shoot a man. Drank with him in the village of Chuparosa. Funny guy. Or was that Canada? Hey. No, that was Canada. Not funny, but he's real nice. Failing that, you could try the provincial governor, Colonel something or other, some Spanish name. He's based out of Escalera. I played 3-card stud with him. Or was it 4-card Monty? I forget. எல்லாமே குழப்பறாங்க. Nice chap. Or maybe he was a real bastard. I was real drunk last time, John. இங்க லாஸ்ட் டைம் வந்தபோது பயங்கரமா குடிச்சிருந்தாராமா, அதனால சரியா ஞாபகம் இல்லையா. மண்டில 2 தட்டனா ஞாபகத்துல வரும். You got to be on your way. The famed hospitality isn't what it once was, and I've never been known to overstay me welcome. So off I go to greener pastures. Good luck, John. You're an angry and a feck ugly man, but not a bad one. நக்கல் அடிச்சுட்டு போகிறான் பாருங்களேன். ஆக்சுவலாக ஐரிஷோடைய பிளான் என்ன தெரியுமா, அவன் வந்து மெக்சிகோவுக்கு வரணுன்னு இருந்திருக்கும் போல். அவனுக்கு ஏதாவது வேலை இருந்திருக்கும், அதனால ஜானை யூஸ் பண்ணி அவன் மெக்சிகோவுக்கு வந்துட்டான். அதுதான் அவன் போட்ட பிளானு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை இறக்கி விட்டான், அது இதுன்னு சொல்லி குழப்பிட்டான். ஏதோ ஒரு கவர்னர் இருக்கார் மெக்சிகோவில், வந்து கவர்னர் ஆச்சு போல், அவரை போய் நீ மீட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அண்ட் மேப்பில் பார்த்தீங்கன்னா 2 மிஷன் இருக்க மாதிரி காட்டுதுங்க, யாருன்னு தெரியல, நம்ம போய் பார்ப்போம். இதுதான் ஐரிஷ் சொன்ன முதல் இடம், சுப்பா ரோசாவா, ஆய்க்குள்ளே நுழையில இடம் பேர். ஏதோ ஒரு சின்ன டவுன் மாதிரி தான் இருக்குல்ல.
இந்த இடம் ஐரிஷ்க்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அமெரிக்கன் கை கூட வந்து பேசிகிட்டு இருந்திருக்கான் போல குடிச்சிட்டு அப்போ வந்து இந்த இடத்த பற்றி தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னான். ஸோ ஃபஸ்ட்டு இதை விசிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கவர்னரை போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மிஷன் வருது. கன்ஸ்லிங்கர்ஸ் ட்ராஜடியா. ஸோ இந்த இடத்துல எல்லாருமே மெக்சிகன் லாங்குவேஜ் தான் பேசுவாங்க போல. அவங்க பேசுறது என்னன்னு புரியல. சப்டைட்டில் படித்தா கூட ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 அல்ல கைங்களா இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். வம்புழுகிறதுனே பேசிகிட்டு இருக்கானுங்க. அதேதான் மக்கள் நக்கல் பிடிச்ச அல்ல கைங்க. No sir. Pardon pero yo habla un solo poquito español. ஜானு கூட தெரிஞ்சு பாருங்க மெக்சிகன் லாங்குவேஜ். Habla English? Oh, sí, gringo. Hablo mucho inglés. Hablo bean eater. இது மட்டும் இங்கிலீஷ்ல பேசுவானுங்க. Slippery little Mexican. இதெல்லாம் மட்டும் நல்லா தெரியும் இங்கிலீஷ் வேர்ட்ஸ். Little piece of shit. Comprende amigo? Comprende? ரைட்டுங்க. சுத்து போட்டு நக்கல் அடிக்கிறானுங்க. நம்ம ஊருக்கு புதுசுல அதனால I don't remember inviting you to my country. இப்போ மட்டும் இங்கிலீஷ் தெரிஞ்சு பாருங்க. ஸ்டார்டிங்கே பேசிருக்கலாம்ல. I mean you no harm. யாரோ ஒருத்தன் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு You mean us no harm? This is funny. What harm could you do to us exactly? ஓகேங்க. இவனுங்க சாவணும்னு எழுதி இருக்கு இன்னைக்கு. யாரால மாத்த முடியும்? Now I appreciate the welcome committee, but I'd hate to spoil a beautiful afternoon on ஜானோட காமான ரிப்ளை பாருங்க. Any further unpleasantries? If you'll excuse me. Hold it, gringo. I think you're forgetting something. ஏதோ மறந்துட்டோம். A little taxation. I have a ஓகே large ஏதோ கப்பம் கேட்ட family. சொல்றான் மக்களே. என்ன கப்பம் கேட்டணுமா இவருக்கு? I too have a family friend. So that we may see our families again, I suggest we part ways amicably. வேற அளவுலாம் மறட்டுறான். அவனை பாருங்க. அதான் சொல்றேன்ல. இவனுங்க 3 பேருக்குமே நீ நேரம் சரியில்லை. சாவணும்னு எழுதிருக்கு போல. பாவம் விதி விளையாடுது. Can I see the boots, gringo? எதுக்கு இப்போ நம்ம ஷூவை See பார்க்கணுன்றான்? from where you're standing just fine, senor. என்னமோ பண்ண நினைக்கிறாங்க. Take off the boots, Americano. ஷூவை கழட்டுன்றான். இல்லை டியூவலுக்கு நம்மளை கூப்பிட்றானா என்னன்னு தெரியலையே. பயங்கரமாக நக்கல் அடிக்கிறாங்கப்பா. போடு அவள்தான். அவன் யார்கிட்ட சலாம் போடுறான் பாருங்க. சாவனாயே தொப்பியை எடுத்து ஸ்வாகா மாட்டலாம் பாருங்க. வேற லெவல். ஐயோ ஐயோ. Very good indeed, sir. வெறுத்தனும். What a great way to improve border relations. இவன் யாருன்னு தெரியல. An illiterate farmer crossing the river, coming into their civilization and butchering the local peasants. என் கண்ட்ரிக்கு வந்து எதனால அப்பாவி மக்களை கொல்றன்ற மாதிரி சொல்றான். இவனா அப்பாவி மக்களா பார்த்தா அப்படி தெரியலையே. பயங்கரமா நல்ல கைங்க மாதிரி தான் இருந்தது. அதனால தான் போட்டு தள்ளினேன். You kill peasants, you become a peasant. ஓகே அல்ல கையை போட்டுத்தா நீ ஒரு அல்ல கை தான் அப்படின்ற மாதிரி சொல்றான். A socialist, huh? No wonder you left America. I'm many things, most of them bad. But a man of political principles? No. Well, then I fear Mexico may not be for you, sir. Don't you worry about me. Oh, but I So do பட்டு worry. பட்டுன்னு கோவப்படுறவங்களுக்கு வந்து An மெக்சிகோ angry செட் man a ஆகாதோ. long way from home, a man who handles a gun as sloppy as you. டேய் நம்மளுக்கு வந்து கண்ணு பிடிக்க Handle a gun தெரியாதுன்றான். okay, partner. Yeah, as long as you're killing quail or peasants. But if you have to face another man, you don't stand a chance. And you do? யாருங்க இவன்? I'll யாருன்னே show you a தெரியல. few tricks. Come with me. இவன் பாருங்க Hold on. கன்ஸ் உனக்கு பிடிக்கிறது எப்படின்னு What's your கத்துறேன்றான். That doesn't matter anymore. And you? I never had a name, mister. I was raised in an orphanage. வேற லெவல்ரா. A real American. ரியல் அமெரிக்கன். ஆமாம் நான் ஆர்ஃபனேஜில் வளர்ந்தேன் அப்படின்னு சொன்னதுக்கு வந்து அவன் ரியல் அமெரிக்கன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பட் ஜான் வந்து அவனுடைய நேமை ரிவீல் பண்ணல. ஏன்னு தெரியல. பட் அந்த பெரிய ஆளும் பார்த்தீங்கன்னா அவனுடைய நேமை சொல்லலை. எதுக்காக இப்போ Well, you won't ஹெல்ப் make it in பண்ணுறான் கன் circus, ஷூட் but you பண்ணுறதுக்கு? can't shoot. Keep on practicing. Thank you, old man. Now, who are you? No one interesting. Who are you? இவன் மட்டும் சொல்ல Landon மாட்டேன்றான். Ricketts. சொல்லிட்டாங்க. Not a name that Ricketts, means much anymore. Means a little. You were famous when I was a boy. மேபி ஒரு காலத்தில் பெரிய கன்ஸ்லிங்கராக இருந்திருப்பான் Killing men's நினைக்கிறேன். a strange kind of fame. I was the fastest in my time. I must have been. I'm the only one left. What are you doing here? இவனோட நேம் நம்ம ஆடியோ 2 கேமில் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இல்லை. ரிக்கெட்ஸ் அப்படின்ற நேம். For what? I don't know. And you?
I'm looking for a couple of men. Bill Williamson, Javier Escuela. Escuela's from here. So இவனுக்கு தெரியுமான்னு தெரியல பில் Could பத்தி. be. This whole place is teeming with Americans on the run, mercenaries, locals hell-bent on revolution. Revolution? Another one? Yeah. Never really ends. This whole place has been a hotbed for revolution since before the Spanish left. Now there's another local guy running around promising the peasants their freedom. ஸோ மெக்சிகோவே அவன் சொல்கிறத வச்சு பார்த்தா ஏதோ ஒரு ரத்த பூமி மாதிரி தான் இருக்குல்ல, எப்போ பார்த்தாலும் வார் அது இது நடந்துட்டு இருக்கு போல. Foul bunch. Colonel Allende, he runs this place like a feudal king. ஏதோ ஒரு கொலனல் தாங்க ரன் பண்ணிட்டு இருக்கான் மெக்சிகோவை. Is that so? Yeah. Until someone puts a bullet in his head. ஸோ இந்த இடத்துல கொலனலால ஏதோ ஒரு சர்வாதிகார ஆட்சி மாதிரி நடக்குது போல. அதனால கொலனலை காலி பண்ணாதான் மெக்சிகோ உருப்பிடும் அப்படின்ற மாதிரி அந்த பெரியவர் சொல்றாரு. தெரியல. See if this Schofield makes a difference. Now that's a real gun. ஓகேங்க, டெட்டை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லி தருது. ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கே. ஓகே, இந்த வாட்டி இண்டிவிஜுவலாக எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்றது தனித்தனியாக. ரைட்டு மக்களே. Well done. Now that wasn't so hard, was it? Follow me. We're going to try something a little more challenging. ஓகே, பாட்டில் சுட்டது ஈஸி, பட் இந்த வாட்டி கொஞ்சம் சேலஞ்சிங்காக உனக்கு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வேற எங்கேயும் கூட்டு போகலாம். பட் இந்த ஹெல்ப்லாம் எதுக்காக பண்ணுறான் அப்படின்றத எனக்கு சீரியஸ்லி புரியல. I say we put your newfound skills to the test while doing a public service for the good people of Chuparosa. ஓகேங்க, இந்த பேர்ட்ஸை சுடணும்னு நினைக்கிறேன். I'm going to scare up some birds. Let's see if you can take down more than one at a time. அதே தான், அவன் வந்து பேர்ட்ஸை பயமுத்த போகிறான். பறந்த உடனே நம்ம 10 டெட்டை யூஸ் பண்ணி காலி பண்ணோம். 4 பேர்டையும் மொத்தம் அடிக்கும். இன்னும் 3 டெட்டை தாங்க வருது. நம்மளால் மேக்ஸிமம் மற்ற டைமில் வந்து 3 இதை தான் சுட முடியும் போல். எனக்கு தெரிஞ்சு எதுக்காக ஹெல்ப் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த சர்வாதிகாரியான கொலனலை வந்து போட்டு தள்ளுறதுக்கு வந்து நம்மளை யூஸ் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன் இந்த பெரியவர். அதுக்காக தான் நம்மளுக்கு ஓசிலே எல்லா ட்ரிக்கையும் கற்று தரான். யாரோ ஒருத்தன் கத்துறான். யார் இவன்? பேங்க்ல இருந்து ஓடி வரான். இந்த கேம்லயும் பேங்க்ல இருக்கோ? Whoa, slow down, Ramon. We'll take care of it. ரைட்டுங்க, பேங்க் வேகனை வந்து யாரோ அட்டாக் பண்றாங்க, அதனால காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி கதாறான். Well, my friend, are you ready to take a less theoretical exam? And இவரை பாருங்க, தியரி எக்ஸாம் எழுதுறதுக்கு ரெடியான்ற மாதிரி கேக்குறான். Come on, these ஓகே people மக்களே, need me. அவ்வளோதான். இந்த நகரத்தில் இருக்க மக்களை வந்து ஃபஸ்ட்டு நம்ம காப்பாற்றணும் இந்த சென்ஸ் சேவை செய்யணும். ஏன்னா இவங்க நகரத்தில் இருக்க ஒரே பேங்க்குடைய வேகனை வந்து யாரும் லூட் அடிச்சிட்டாங்க போல். அதை போய் நம்ம தடுத்து நிப்பாட்டணும். ஆனால் பில் வில்லியம்சன் செம்மையாக தண்ணி காட்டுறான்ல. நான் ஃபோர்ட் மர்சர்லே பிடி போட்டுருவான்னு நினச்சேங்க. பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகிட்டான். So why are you looking for these two men? It's a long story. We used to ride together. We was all friends once. Only a buzzard feeds on his friends. There must be a high bounty on their heads. What would you do if somebody took the people you love and told you they'd die if you didn't do as they asked? Look over there. They're in trouble, all right? Come on. ஒருத்தனை பணைய கைதியாக பிடிச்சி வச்சிருக்கான். ஸோ நம்ம இப்போ கற்றுக்கிட்ட வித்தையெல்லாம் இறக்கணும். டெட்டை யூஸ் பண்ணி நம்ம ரெஸ்கியூ பண்ணணும். அவ்வளோதான் மக்களே, நல்ல வேலை. நான் இறங்கி சுடலான்னு பார்த்தேன், பரவாயில்ல, குதிரையிலேருந்தே பக்காவாக சுட்டேன். ஆர்மிடியில் பார்த்தீங்கன்னா மார்ஷலுக்கு மிஷன் பண்ணி கொடுத்தோம். ஏன்னா பில் வில்லியம்சனை பிடிச்சி கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ணான். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிழவனுக்கு மிஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். எதுக்காகனா திருப்பி பில் வில்லியம்சனை வேட்டையாடி தான். ரைட்டுங்க, பார்ப்போம் எப்போ தான் பில் வில்லியம்சன் சிக்கிறான் அப்படின்ட்டு. இப்போ நம்ம இந்த வேகனை வந்து சேஃபாக டவுனுக்குள்ளே திருப்பி கூப்பிட்டு போகணும். Talk real big for a boy who couldn't shoot straight a half hour ago. And you talk big for an old man who can't stand up straight no more. You're a long way from being a Landon Ricketts partner. Young, older. சொல்றான் பாத்தீங்களா, ஒரு காலத்துல பெரிய ஆளா இருந்திருப்பான்னு நினைக்கிறேங்க இந்த ரிக்கெட்ஸ்ன்ற பர்சனை. வந்துட்டானுங்க அல்லகைங்க. ஓகேங்க, எனிமியோடைய கரெக்டாக ஏதோ ஒரு கேஸ் டேங்க் பார்த்தீங்களா எரிஞ்சிருச்சு. ஸோ இதை டார்கெட் பண்ணி நம்ம கரெக்டாக ஷூட் பண்ணணும்னு வைங்களேன், அவனோட மொத்த வேகனமே எரிஞ்சு நாசமாயிடுது. சீன் இல்லை. I didn't say I'd become a coward. I'm not going to stand by and watch good people suffer. They've been beaten down for too long. I give them some hope. They don't know how lucky they are. Damn right they don't, my sarcastic little apprentice. ஸோ இவங்க சொல்கிறத பார்த்தா ஒரு காலத்தில் ஒரு மிகப்பெரிய கன்ஸ்லிங்கராக இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஆடியோ டூவில் நம்ம கன்ஸ்லிங்கர்ஸை வேட்டையாடுவோம், ஞாபகம் இருக்கா? ஏதோ ஒரு மிஷன் அப்போது அந்த மிஷனில் வந்து இவனுடைய நேம் அடிபட்ட மாதிரி எனக்கு தோணுதுங்க, ரிக்கெட்ஸ் அப்படின்ற நேமு. நான் எங்கேயோ கேட்டிருக்கேன் ஆடியோ டூவில்.
sano y salvo. Nunca podré agradecer lo suficiente. Buy me a whiskey later, and we'll call things about even. ஸோ இந்த ஊர் மக்களுக்கெல்லாம் இப்போ நம்ம ஹெல்ப் பண்ணுமா இல்லை இந்த கிழவனுக்கு மட்டும் நம்ம ஹெல்ப் பண்ணுமா என்னன்னு தெரியல. இங்கே பக்கத்தில் ஒரு மிஷன் காட்டுது, அது வந்து சைட் மிஷன், அதாவது பேங்க் மிஷன் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி தான் சிம்பிள் இருக்குது. அண்ட் இன்னொன்று பக்கத்தில் பார்த்தீங்கன்னா திரும்ப ரிக்கெட்ஸ்க்கே நம்ம மிஷன் பண்ணுற மாதிரி ஒன்று காட்டுது. பட் நான் என்ன பண்ணுறேன், ஒரு மேனுவல் சேவ் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா போய் ரிக்கெட்ஸ் மிஷன் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இவனுடைய ஸ்டோரி ஆர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த ரிக்கெட்ஸ் அப்படின்ற பர்சனுடைய ஸ்டோரி ஆர்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கொலனோட மிஷன் எடுப்போம். Muy interesante. Gracias, amigos. Mr. Marston, how the devil are you? I'm fine. How are you, Mr. Ricketts? I'm good. I'm glad you're here because these men were just telling me about Mr. Escuela. ஸோ இவன் ஜேவியர் பற்றி தெரியும் போல. Emilio, let me ask you something. His nombre is Javier Señor Escuela? Is Javier to see? No sé, señor. ஆனால் இப்போ ஜான் பில்லை தேடுறானா இல்லை ஜேவியரை தேடுறானா? இல்லை ஜேவியர் கிடைச்சாதான் பில் கிடைப்பான் போல இல்லை, ஏன்னா ஜேவியர் கிட்ட தானே அடைக்கலமா இருக்கான் பில்லு. 5'8", mustache. Did he have an American in tow? A big American? ஜான் ஒரு அங்க அடையாளங்கள்லாம் சொல்றான் அவங்க கிட்ட. Stabacone. Grande Americano? Yo no sé. பார்க்கல போலங்க அவங்க. Again, I got that. But they do have his sister. Emilio's, I mean. She's a fine young woman, a teacher, a human being, not the clothed vermin so many people seem to have turned into. Tell him I'm sorry. When a man's family is involved, you need a little more enthusiasm than mere apologies. I have enough worries, sir. This man's problems pain me, but they're not quite my own. Those who sit on the fence make a choice in their own way. Don't you think, Mr. Marston? Of course. And what about you, Ricketts? A man living in the past? A man who ran away from home? What choice did you make? I'll tell you what choice I made. I'm a fighter, sir, and I'll fight to the end. I think we should get going. இங்கே உட்காந்துருக்க ஆளுங்க யாருன்னு தெரிலங்க. ரிக்கெட்ஸோடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். ஸோ ஜேவியர் தெரியுமா அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. இல்லை ஜேவியர்னு யாரும் தெரியாது, பட் எங்களுடைய தங்கச்சியை வந்து கடத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹெல்ப் கேட்குறாங்க ஆக்சுவலாக. You can take the train with me or ride yourself. Makes no odds to me. ஓகே, 2 ஆப்ஷன் கொடுக்குறான். அதாவது நம்மளும் ரிக்கெட்ஸ் கூட சேர்ந்து ட்ரெயினில் பயணம் செஞ்சு அந்த இடத்துக்கு போகலாம், இல்லை நம்மளுடைய ஆர்ஸை ஓட்டிட்டு நம்மளாம் அந்த இடத்துக்கு போய் சேரலாம். பட் ஜானுக்கு இந்த மிஷன் பண்ணுறதுல வந்து உடன்பாடே இல்லைங்க. ரிக்கெட்ஸ் தான் வற்புறுத்துறான். ஆக்சுவலாக ஜான் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆளுடைய தங்கச்சியை கண்டுபிடிக்கிறதால என்னோட வேலை இல்லை, நான் இங்கே வந்தது பில்லியும் ஜேவியரும் கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஓகேங்க, அங்கே 2 ஆர்ஸ் சொல்லி வச்ச மாதிரி நிற்கிது. நம்ம ஆர்ஸ் எப்போ வந்தது? நம்ம ட்ரெயினில் வந்தோம். ஆர்ஸ் எப்படி வந்தது தெரியல. ஓகேங்க, மவுண்ட் பண்ணிக்கலாம். அவளை எங்கே கடத்தி வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஏதோ ஒரு எல் மட்டாடோ அப்படின்றான். வாழை நுழைய மாட்டேங்குங்க இவங்க சொல்கிற இடம் பேர்லாம் வித்தியாசமாக இருக்கு. I was told he could help us. We'll ask around when we get there, but we don't want to draw attention. See if you can keep your gun holstered for once. You're the hero around here, Mr. Ricketts, not me. What does the army want with this Luisa girl anyway? She's a rebel, and apparently close to their leader, Reyes. She's a pretty young thing. That's normally reason enough for Alinde. So I've heard. She's a good woman, a teacher. If they lay a finger on her, I swear I'll feed those bastards their balls. ஸோ இப்போ கார்லோஸ் அப்படின்ற பர்சனை வந்து மீட் பண்ண போகிறாங்க. ஏன்னா அவனுக்கு தான் தெரியும் போல் அவளை எங்கே கடத்தி வச்சிருக்காங்க அப்படின்றது. அண்ட் அந்த கேர்ள் பார்த்தீங்கன்னா ரெபல் போல. Looks kind of sleepy, don't it? இந்த இடம் மட்டும் இல்லை, இந்த மெக்சிகோ லொகேஷனில் இருக்க எல்லா இடமும் அப்படி தான் இருக்குது. All right, let's find this Carlos guy. ஓகேங்க, அந்த கார்லோஸ் கை இருக்க இடம் வந்து இங்கே தான் போகலாம். எங்கே இருக்கான் அப்படின்றத பார்ப்போம். என்ன இடம் இது? எலும்புக்கூடு மீட் ஃபேக்ட்ரியோ? அங்கே பாருங்களேன், மீட்டெல்லாம் தொங்க விட்ருக்கானுங்க. விசித்திரமாக இருக்குது இந்த மெக்சிகோ இடம். ஆமாங்க, ஆக்சுவலாக ஒரு புச்சர் போல். Carlos. See? We're here for Luisa. She's still being held up in the caves? Yes. She's still up there. Who's the cowboy? We're here to help. Muy bien. I can distract the guards. You and the gringo can get inside. ஸோ இதுதான் பிளான் போல். Let's do it. கார்லோஸ் வந்து கார்ட்ஸை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவானா, அண்ட் நம்மளும் ரிக்கெட்ஸும் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் எல்லாரையும் கேலி பண்ணோம். The rest I will leave to you. All right, let's find Luisa. ஓகேங்க, ஸோ அவளை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கேவ்ஸில் கடத்தி வச்சுருக்காங்க போல். அதனால் அந்த கேவ்ஸில் போயிட்டு உள்ளே இருக்க ஆளுங்க எல்லாரையும் காலி பண்ணிவிட்டு அவளை சேஃபாக காப்பாற்றணும். இதுதான் பிளானு. அண்ட் கார்லோஸ் வந்து நான் சொன்ன மாதிரி டிஸ்ட்ராக்ட் பண்ண போகிறான். எப்படி பண்ணுறான் அப்படின்றத பார்ப்போம்.
ஆடியோ 2 கேமில் லெனி ஒரு வாட்டி டிஸ்ட்ராக்ட் பண்ணுவான் ஞாபகம் இருக்கா? அதாவது ஆர்த்தர் கூட போய் ஒரு கன்ஸ் திருடுறதுக்காக போவான் பாருங்கள் லெமன் அண்ட் ரைடர்ஸ் கிட்டேருந்து. அப்போது ஒரு மாதிரி குடிச்சிட்டு போகிற மாதிரி நாடகம் ஆடுவான். வேறு லெவலில் இருக்கும் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது. ஸோ கார்லோஸ் அந்த அளவுக்கு நாடகம் ஆடுறானா அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்க, இந்த இடம் தான் நம்ம கவரில் வெயிட் பண்ணோம். அண்ட் கார்லோஸ் பார்த்தீங்கன்னா போய் டிஸ்ட்ராக்ட் பண்ண போகிறாரு. வெளியே ஒரு 2 கார்ட்ஸ் தான் இருக்க மாதிரி இருக்கானுங்க. கரெக்டாக இந்த பாறைக்கு பின்னாடி போய் உட்காந்துக்கலாம். அண்ட் உஷாரா ஜான் பார்த்தீங்களா கன்னை வெளியே எடுத்து வச்சிட்டான். சப்போஸ் ஏதாவது ஏடா கூடமாக போச்சுன்னா பட்டுன்னு 2 பேரையும் தெறிக்க விட்றதுக்காக கன்னை ரெடியாக எடுத்து வச்சிட்டான். இவன் அப்படியே ஆட்டிட்டு பொறுமையாக போகிறதுக்குள்ளே விடிஞ்சிரும் போல். கொஞ்சம் ஸ்பீடாக தான் நடையண்டா. அவ்வளோதாங்க, அவனுக்கு கொஸ்டின் பண்ணுறாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்றது புரியல. ஆட்டிக்கிட்டானா இல்லை கரெக்டாக பண்ணுறானா இல்லை நம்மளை காட்டி கொடுக்குறானா என்ன சொல்கிறான்னு கூட புரிய மாட்டேங்குது. இவ்வளோ நேரமாடா டிஸ்ட்ராக்ட் பண்ணுவேன், ஏன்டா பட்டு பட்டுன்னு டிஸ்ட்ராக்ட் பண்ணுறா? ஏதாவது கல்லை தூக்கி போட்டிங்கன்னா டிஸ்ட்ராக்ட் ஆக போகிறானுங்க. அவ்வளோதான் மக்களே, இப்படி ஆட்டம் காட்டி ஓடுறதுக்கு இவ்வளோ நேரம் பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கான் வைத்தியாரன். அதுக்கு ஃபஸ்ட்டே ஓடிருக்கலாம்ல, அவனுக்கு பிடிக்க போயிருப்பானுங்க. ஓகே, இப்போ நம்ம அந்த கேவுக்குள்ளே என்ட்ரு ஆகணும். ரிக்கெட்ஸை வந்து நம்ம பேக்கப் பண்ணோம். ஓகே, இந்த கேவை பார்க்கும்போது கூட எனக்கு ஆடியோ 2 ஞாபகம் தான் வருது. பீச்சர் சோப் லொக்கேஷனா? ஆமாம், அங்கே தானே, கரெக்டு. அங்கே ஒரு கேவில் போய் எல்லாரையும் காலி பண்ணிவிட்டு ஒரு சேஃப் ஹவுஸ்க்கு முன்னாடி ரெடி பண்ணுவோம் பாருங்கள். இந்த இடம் மாதிரியே இருக்குது. நிறைய பேர் இருக்கானுங்க கேவுக்குள்ளே, ஏகப்பட்ட பேர் இருக்கானுங்க. நம்ம ரிவால்வர் வச்சே ஆடலாமா இல்லை எடுக்கலாமா? ரிவால்வர் நல்லா தாங்க இருக்குது. இது புது ரிவால்வரோ ரிச்சர்ட் நம்மளுக்கு கொடுத்த ரிவால்வரா என்னன்னு தெரியல. இன்னும் ஒரு 3 பேர் இருக்கானுங்க. சீனா தான் மக்கள் அடிக்குது. செம்மையாக இருக்குது ரிவால்வர். மண்டை. நான் இதுக்கு முன்னாடி டெட்டே யூஸ் பண்ணும்போது எப்படி இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக மார்க் ஆகும். இப்போ தான் பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக மார்க் ஆகுது. ஓகேங்க, ரிக்கெட்டை பார்த்தீங்கன்னா ப்ரிசன் டோரை பிரேக் பண்ண போகிறான் போல். அது வரைக்கும் நம்ம உனக்கு பேக்கப் கொடுக்கணும். பின்னாடி இருந்து எல்லா ஆளுங்க வரானுங்க, முன்னாடி காலி பண்ணலாம். ஒரு வாட்டி இதில் அடித்து பார்க்குறேன் ரிப்பீட்டர் வேலைக்கு ஆகுதான்னு. ஆஹா, ஒழுங்காக ரிவால்வர் வச்சு ஆடி இருந்துருக்கலாங்க. மொக்கத்தனமாக இருக்குது. முதல்ல மாற்றுவோம். ஸ்ப்ரிங்ஃபீல்ட் ரைஃபிளில் இருக்குது. நான் முதல்ல ரிப்பீட்டரே வச்சுக்கிறேன். ரிப்பீட்டர் தாங்க கரெக்டாக இருக்குது. ஸ்ப்ரிங்ஃபீல்ட் ரைஃபிள் வந்து லாங் டிஸ்டன்ஸுக்கு தான் வேலைக்கு ஆகும். ஆனால் லாங் டிஸ்டன்ஸ் கூட அந்த அளவுக்கு போலையே. ரெஸ்கியூ பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் மக்களே. இப்போ தான் வைக்கிறாரு. ஸோ டைனமைட்டை வச்சுட்டு ஓடி வருவான்னு நினைக்கிறேன். இவ்வளோ பக்கத்தில் வைக்கிறானே, உள்ளே இருக்க ஆளுக்கு எதுவும் ஆகாது. அங்கே எத்தனை போடுறான் பாருங்களேன். 1 2 போட்டால் பரவாயில்ல, 4 5 போட்டு வரான். டேய் ரைட்டுங்க, அவ்வளோதான் தெரிச்சிருச்சு கதவு. யார் அந்த கேர்ளு? இதே மாதிரி தாங்க இருந்தது ஆடியோ 2 கேம்லேயும். யாரோ ஒரு கேர்ளை அடைச்சி வச்சுருப்பாங்க. அவனுங்க பேர் என்னன்னு தெரியல டக்குன்னு. பீச்சர் சோப் லொக்கேஷன் பக்கத்தில் யார் அவனுங்க? மர்ஃபீஸா? மர்ஃபீஸ் தான் நினைக்கிறேன். ஓகேங்க, இன்னும் உயிரோட தான் இருக்கா. ஸோ பட்டன் காப்பாற்றி கொண்டு போகலாம். நம்ம போகிற வழிலாம் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. எல்லா வழியும் தெறிக்கி விட்டு தான் போகணும். ரிப்பீட்டர் கூட வேலைக்கு ஆகலையேங்க. நான் ரிவால்வருக்கே ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். இதுதான் பட்டு பட்டுன்னு சாப்பிட்றானுங்க பாருங்களேன். இப்போ நான் 2 அடி அடிக்கிறேன், காலியாவான் பாருங்கள். அவ்வளோதான், பார்த்தீங்களா? கரெக்டாக 2 ஷாட்டு தான், பக்காவாக அடிக்குது. வண்டியில் அடித்தா 1 தான். ஓகேங்க, இந்த கேவோடைய வெளியே வந்தாச்சு. மொழ அவன் வரானான்றதை செக் பண்ணிக்கிறேன். வா வா வா, சீக்கிரம் வா. எப்படி நம்ம வெளியே வந்தால் கூட சும்மா விடுவாங்களான்றது சந்தேகம் தான். பின்னாடி கண்டிப்பாக தரத்திட்டு தான் வருவானுங்க. திருப்பி வெயிட்டு, சீக்கிரம் வாடா. அவ்வளோதான், வந்துட்டான். கார்லோஸ் இல்லை மக்களே. கார்லோஸ் நம்மளை விட்டு எஸ்கேப் ஆகிட்டானா என்னன்னு தெரியல. நம்ம இப்போ ஆர்ஸ் தான் போனோம். நான் இந்த ஆர்ஸ் எடுக்கலான்னு பார்த்தேன். அந்த ப்ரௌன் கலர் சூப்பராக இருந்தது. இருங்க, இந்த ப்ரௌன் எடுக்க முடியுதான்னு பார்ப்போம். ஆஹா, இதையும் எடுக்க முடியலையே. ஒரு நல்ல ஆர்ஸை மட்டும் எடுக்க விட்றாதீங்கடா. ஓகே, இதையே எடுத்துப்போம்.
அவ்வளோதாங்க, இந்த இடத்த விட்டு முதல்ல எஸ்கேப் ஆகலாம். நம்ம இந்த கேமை பாதியாவது முடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இன்னும் ஆபிகேல், ஜாக்கு, அங்கிள் அவங்களாம் மீட் பண்ணவே இல்லை பாருங்களேன். வந்துட்டானுங்க ஆளுங்க. ஸோ நம்ம இந்த பாறையை தாண்டி போகிற வரைக்கும் எல்லாம் இருந்துட்டு தான் இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, ரிவால்வர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகுது பாருங்க. அவன் அங்கே மேலே நின்றுட்டு இருந்தான், ரிவால்வர் வச்சு 2 அடி அடிச்சு கீழே விழுந்துட்டான். நான் பொறுமையாகவே போகிறேன் மக்களே, ஏன்னா அவனுங்க அடிக்கிற அடி ஒன்று ஒரு. ஆஹா, எங்கே நிற்கிறான்? இன்னும் ஒருத்த மேலே நிற்கிறான். அவ்வளோதான், இருங்க நான் ரிப்பீட்டரே ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா எல்லாருமே கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் தான் நிற்கிறானுங்க. அதெல்லாம் அவனுங்க மலை மேலே நிற்கிறானுங்க பாருங்களேன். பட்டு பட்டுன்னு எங்கேருந்து அடிக்கிறான்னு தெரிய மாட்டேது. இங்கே இருக்கான் பாருங்கள், ஓடுறாராம். இந்த கேமில் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? அதாவது மிஷன் வெரைட்டி எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, கிரிப்பிங்காக தான் இருக்குது. பட் அந்த மிஷனுடைய பாட்டு ஒரு பகுதி வந்து பார்த்திங்கன்னா கைண்ட் ஆஃப் ரிப்பிட்டேட்டிவாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகலை. அதாவது நம்ம ஒரு இடத்துலேருந்து தப்பிச்சு வருவோம், அண்ட் அந்த இடம் ஃபுல்லாகவே சுற்று போட்டுருவாங்க, அவங்கள எல்லோரும் காலி பண்ணி எஸ்கேப் ஆகணும். இல்லை பின்னாடி குதிரையில் துரத்துவானுங்க, அவங்கள காலி பண்ணணும், அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அந்த ஒரு சில ரேசஸ்லாம், ஹார்ஸ் ரேஸு, அந்த கார்ட் ரேஸு, நம்ம ஏற்கனவே 3 முடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். இன்னும் இருக்கானுங்களா? இல்லைங்க, இருக்க மாதிரி தெரியல. அந்த போட் ரைடு கூட அதே மாதிரி தான். நம்ம ஐரிஷ் கூட வந்தோம் பாருங்கள், எவ்வளோ பெரிய போட் ரைடு தெரியுமா? அது ஃபுல்லாக பாறையில் நின்று அங்கங்கே சுட்டுட்டு இருந்தானுங்க. அதை தான் சொல்கிறேன், அது வந்து கொஞ்சம் ரிப்பீட்டேட்டிவாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் பாருங்கள், இன்னுமும் வந்துட்டு இருக்கானுங்க ஆளுங்க, மேலே நிற்கிறான்னு நினைக்கிறேன். ஒருத்தங்காலி, இன்னும் ஒருத்தர் இருக்கான். எங்கே எங்கே எங்கே? அவ்வளோதாங்க, எல்லாமே முடிச்சாச்சு. ஹோப்ஃபுல்லி இனிமேல் எவனும் வரமாட்டான்னு நினைக்கிறேன். அவன் எங்கே கார்லோஸ்ன்ற ஆளையே காணும் பாருங்களேன், எஸ்கேப் ஆயிட்டானா? இன்னும் மிஷன் முடியலங்க, ஏதோ சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ நம்ம கார்லோஸ்க்காக வெயிட் பண்ணி தான் ஆகும். ஒருவேளை அவனே டபுள் கேம் ஆடுறானா? இல்லைங்க, வந்துட்டான் போல. பொறுமையாக வராரு, சண்டெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வராரு. அடுத்து ஐரிஷா இருப்பான்னு நினைக்கிறேன். Thank you for saving me. You're good men, friends of the people of this land. Was someone named Harvey Escuela one of the men holding you? No, I don't know. I don't think so. But I remember that name from prison. Bad people spoke of him. I told you, John, he's still in Mexico. Okay, then. I guess we'll keep looking. Yeah. ஸோ ஜாவியர் எங்கே இருக்கான் அப்படின்றது வந்து அவளுக்கு தெரிய மாட்டேங்குது. பட் அவள் பிரிசனில் இருக்கும் போது நிறைய பேர் ஜாவியரை பற்றி பேசியிருக்காங்க போல். அதனால் அவன் இன்னும் மெக்சிகோவில் தான் இருந்தாகணும். நம்ம தேடி கண்டுபிடிப்போம். ஸோ RDR1 கேமுடைய மெயினான கதைக்கிழமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பில்லு, ஜேவியரு, அதுக்கப்புறம் டச்சை தேடி ஜான் போயிட்டுருக்கான். அதை சுற்றி ரிவால்வ் ஆகிற கதை தான் இந்த RDR1 கேமுன்னு நினைக்கிறேன். இப்போ திரும்ப 2 மிஷன் காட்டுது. ஒன்று வந்து அந்த ரிஷேட்டே மிஷனு. ஸோ நான் சொன்ன மாதிரி அவனுடைய ஸ்டோரி ஆர்க்கை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மற்ற மிஷன்ஸ் எடுக்கிறேன். இங்கே பாருங்க, ஸ்ட்ரேஞ்ச் மேன் உட்காந்துருக்கான். நம்ம எங்கே போனாலும் நம்மளை சுற்றி சுற்றி பின்னாடியே வர மாதிரி இல்லை. போன வாட்டி ஆர்மடியில் பார்த்தோம், இப்போ பார்த்தீங்கன்னா மெக்சிகோவில் இருக்கான். Welcome to Nuevo Paraíso, John. Where do I know you from? You're famous, John. You're the man who shot a bunch of banditos as soon as he turned up in this country. You're a man who decided right and wrong, between a man and death, between a man and his wife. And who are you? You know, I admire you, John. I hope my boy turns out just like you. நக்கல் அடிக்கிறானா? For your sake, I hope you don't. But why are you faithful to your wife if you pay a man to sleep with whores? நம்ம லாஸ்ட் டைம் பண்ண மிஷனுடைய பிரதிபலிப்பை அவன் ரிஃப்ளெக்ட் பண்ணலாம். Authorities judge my morality, friend. Yes, you will. And they shall. Anyway, I hear that an old nun is traveling from the monastery, taking the money she raised at the bank. Why don't you head up there and see if you can lend her a hand? Road's full of thieves. Either that or rob her yourself. I'll see you around, John. I hope you don't. இவன் நம்மளை டெஸ்ட் வைக்கிற மாதிரி இல்லை. லாஸ்ட் டைம் கொடுத்த மிஷனும் அப்படி தாங்க ஃபீல் ஆச்சு. பட் நான் துருன்னு வேற ஒரு டிசிஷன் எடுத்துட்டேன்.
அதாவது லாஸ்ட் இதில் என்ன சொன்னா பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தன் வந்து அவனுடைய ஒய்ஃபுக்கு துரோகம் பண்ண போகிறான், அதனால் நீ போய் அதை தடுத்து நிறுத்து அப்படின்ற மாதிரி சொன்னான். பட் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்ககிட்ட காசு கொடுத்து இன்னும் உசுப்பேத்தி விட்டேன். பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நன் வந்து காசை கலெக்ட் பண்ணியிருக்கா நல்ல காரியம் பண்ணுறதுக்காக. அந்த காசை எடுத்துகிட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ண போகிறா. ஸோ அவளை வந்து நீ ஒன்று ப்ரொடெக்ட் பண்ணலாம், இல்லை அவகிட்ட இருக்க காசை வந்து லூட் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி 2 ஆப்ஷன் கொடுக்குறான். நான் இந்த வாட்டி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்னு நினைக்கிறேங்க. இவனை பார்க்க கொஞ்சம் ஒரு டைப்பாக இருக்கான் ஸ்டேஜ் மேனு. நம்ம இவனுக்கு எல்லாமே துரோகமாக பண்ணிட்டு இருந்தோம்னு வைங்களேன், கடைசியில் சாபம் கொடுத்துட்டானா கஷ்டமாயிரும். அதனால் நல்ல விஷயமே பண்ணலாம். இங்கே தாங்க நிற்கிறாங்க. இவங்கள பார்க்கும்போதும் ஆடியோ 2 ரெஃபரன்ஸ் தான் ஞாபகம் வருது. ஆடியோ 2ல் ஆர்த்தர் ஒரு நன்கிட்ட பேசிகிட்டே இருப்பான் பாருங்க. கடைசியாக கூட அவனுடைய மனம் விட்டு பேசி அழுவான் பாருங்க. வேற லெவலுங்க. ஸோ டொனேட் $10 அப்படின்ற மாதிரி கேட்குது. நான் டொனேட்டே கொடுத்துட்றேன் மக்களே. Arms for the poor. பக்கத்துல ஏன் டாங்கி நிக்குது? Sir, could you find it in your heart to donate some money for the poor? Perhaps cast a little sunlight into their lives? Well, maybe, but ain't it the Lord's responsibility to look over his flock? Not mine? Yes, but the Lord has brought you to me so you could help me. They're at their wits' end, and their faith has been cast aside. All it would take is a few dollars to get them started on the right path so they could see there are those who care. A few dollars to completely restore someone's faith? I never knew life is so simple. இவங்க பேசுறதும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குல்ல. ஜான் பாருங்க, $10 அவ்வளோ கட்டு பணமாக வரும். Life is much simpler than we make it. Gracias, señor. And God bless you. இந்த கேம் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஜானை வச்சு கெட்டவனாக ஆட போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன். நான் இப்போயும் அப்படி தான் கெட்டவனாக தான் ஆட போகிறேன். பட் ரொம்ப கெட்டவனாக, அதாவது நல்லது பண்ண வேண்டிய இடத்துல கூட நம்ம கெட்டது பண்ணணும் வைங்களேன், கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்காது. ஸோ கெட்டவனுக்கு கெட்டவனாக ஆடுவோம், நல்லவங்களுக்கு நல்லவங்களாக இருக்கும். அந்த மாதிரி கேம் ப்ளே பண்ணணும்னு வைங்களேன், பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் இப்போது அந்த ரிச்சேட்டே மிஷன் தான் இருக்குது, அதை போய் எடுப்போம். இன்னும் இவனுக்கு எத்தனை மிஷன் பண்ணுன்றது தெரியல. ஏன்னா இவனுக்கு மிஷன் பண்ணி கொடுத்தா தான் சேவியர் இருக்க இடத்த கண்டுபிடிச்சி கொடுப்பான். லக்கி லவ்வா விசித்திரமாக இருக்குங்க இந்த இடம். சீரியஸ்லி நான் பாருங்களேன், கிட்டத்தட்ட தீவ்ஸ் லேண்டிங் மாதிரி இருக்கு. உட்காந்து சீட்டு கட்ட ஆடிட்டு இருக்கானுங்க. Hey, Mr. Marston. How you keeping, sir? Just fine, thank you. And you? Oh, very well, sir. Thank God my wife died. Unlucky in love, lucky in cards. விசித்திரமா இருக்காண்டா. எல்லாருமே விசித்திரமா இருக்கானுங்க. இடமும் விசித்திரமா இருக்கு, இவங்களும் விசித்திரமா இருக்காங்க. Mr. Ricketts. Oh, I'm sorry, Herr Muller. I'll keep playing you in servitude for the rest of your life on Earth, if that makes you happy. Yes, I shall indeed, sir. Well then, your deal. தோத்துட்டா எந்திரிச்சு போக வேண்டியதான மொட்டத்தல. Would you like to join us? I don't think so. I'm just going to have a drink. Oh, come on. Sit down. ரைட்டுங்க. வேணான்னு சொல்கிறவன உட்காந்து சீட்டு ஆடுன்றானுங்க. என்ன ஆக போகுதுன்னு தெரில. இந்த மொட்டத்தில் வேறு பயங்கர டெம்பர் இழக்கிறான். ஓகே, இதுவும் ஆடியோ 2 கேமுடைய ரெஃபரன்ஸ் மாதிரி தான் இருக்குது. எல்லாத்துக்குமே நான் சொல்கிறேன் ரெஃபரன்ஸு. இது வந்து நம்ம ஓசியா கூட போய் ஒரு போட்டை லூட் அடிப்போம் பாருங்கள், ஒரு பெரிய சொகுசு போட்டை, அந்த மிஷன் மாதிரி இருக்குது. ஆனால் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து சொகுசு போட்டு, இது வந்து துபாய் ஒரு இடம். அண்ட் அது வந்து ஒரு பெரிய லூட் அடிக்கிறதுக்காக சீட்டு கட்ட ஆடுவானுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மொட்டத்தலையோட டெம்பருக்காக சீட்டு கட்ட ஆடுறாங்க. எப்படியோ ஒரு வழியாக ஜெயிச்சாச்சுங்க. எப்படி ஆடணுன்னே தெரியல, ஆனால் ஜெயிச்சிட்டேன். சீட்டா அவட மண்டையிலே கொட்டிடுவான். நீ வாயில ஏதாவது நல்ல வார்த்தை வருதான்னு பாருங்க. அவனுக்கு Let's calm down. There must be some mistake. பெரியவன் சொல்றா சும்மாறா. There's no mistake. Your Yankee friend here is a நானும் சொல்லினேன் சும்மா பாருங்க. Calm yourself down. Oh yeah, you know exactly what you did. எதுமே பண்ணலங்க. நான் வாட்டி ஃப்ளூக்ல ஜெயிச்சிட்டேன். உண்மையா சொன்னா ஃப்ளூக்ல ஜெயிச்சேன். அவ்வளவுதான். Now I'd prefer if we could all play a friendly game and no one get hurt. You planted this guy Ricketts. Now why would I do that? I've already beaten you. Now calm down and let's finish the game. அவ்வளோதாங்க, ஆரம்பிச்சிட்டான். எனக்கு தெரியும் இந்த டெம்பர் பிடிச்சவன் இப்படி தான் பண்ணுவான்ட்டு. கார்டு விளையாட வக்கீல்ல நம்ம சீட் பண்ணுறோன்னு சொல்லி ஏமாத்துறான் பாருங்க. கடைசியில் கன் எடுத்து மாறட்டுறான். There must be a name for this. An impasse, sir. An impasse. We could all die here and now. அது என்னமோ உண்மைதான். I'm not fighting you, Ricketts, but the Yankee him I don't like. He's done you no harm, Muller. He's done me no good either.
Outside, winner takes the pot. The winner will take what he wants. ஜானை பார்த்தா எல்லாருக்கும் நோண்டி பார்க்கணும்னு ஆசையா இருக்கும். Be in no position to argue. Sanchez will be my second. As you wish, Germany. As you wish. ரைட் மக்களே, டியூவலுக்கு கூப்பிட்றான்னு நினைக்கிறேன். வச்சு செய்வான் அவனை மொட்டை ஏன்டா வம்புழுத்தோன்னு நினைக்கணும். இதனால தாங்க ஜானுடைய கேரக்டர் வந்து ஆடியோ 2 கேம்லேருந்து மாறுபட்டது. ஏன்னா ஆடியோ 2ல பார்த்தீங்கன்னா அவன் கேம்பை சுற்றிலும் தான் அவனுடைய கேரக்டர் ரிவால்வ் ஆகும். இதில் வந்து அவன் தனியாளாக இருக்கனால எல்லாரும் சீண்டி பார்க்குறாங்க. அப்போ வந்து அவன் பயங்கர ஆக்ரோஷமாக மாறுறான். After you draw, pick your shots carefully, like I showed you. Once you've picked your marks, the rest, my friend, is in the hands of fate. ஓகேங்க, எப்படி டியூவல் பண்ணோம் அப்படின்றத கத்துறான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு புதுசும் இல்லை. ஏற்கனவே இந்த கேம் ஸ்டார்டிங்கில் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். யாரோ ஒருத்த மேலே டிஃபீட் முல்லர் இந்த டியூவல் அப்படின்னு காட்டுது. முல்லரை கரெக்டாக மொட்டை மண்டையில் அடிச்சு காலி பண்ணலாம். ஆஹா, கை துருதுருன்னுது. ரெடி ஸ்டார்ட். அவ்வளோதான் மக்களே, ஸ்டார்ட் ஆக போகுது. அவ்வளோதான், பட்டு மண்டையில் கரெக்டாக நச்சு நச்சு நச்சு. அவ்வளோதான் மக்களே, செத்துட்டான். உள்ளர முச்சாச்சு. அவ்வளோதானாப்பா? We've earned ourselves a drink. I think Mr. Muller's buying. பாருங்களேன், நடு ரோட்ல அவ்வளோதான் சாவடிச்சுட்டு இங்கே உட்காந்து ட்ரிங்க் அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அங்கே பிடிச்சிட்டாங்க யாரையும். The man they call Marston, see? You like killing? Watch me cut her throat. Nice friends you got here, Mr. Ricketts. இவனை கரெக்டாக திருக்கி விடணும்னு நினைக்கிறேன். Marston, peleamos ahora, we fight now. ஆமாங்க, இவனை டக்குன்னு கரெக்டாக ஹெட் ஷாட் அடிக்கணும். You better not miss, partner. Oh, Dios mío. எப்படி? ஸோ சேம் ட்ரிக் தான் யூஸ் பண்ணணும். பட் இந்த வாட்டி என்னென்னா அவன் ஹாஸ்டேஜ் பிடிச்சிருக்கான். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அடிக்கணும். அவன் மண்டையில் மட்டும் தான் அடிக்கணும். ஹாஸ்டேஜ் மண்டையில் அடித்தோன்னு வைங்களேன், அவள் செத்துருவா. அதனால் பார்த்து அவன் மண்டையில் மட்டும் குறி வச்சு அவ்வளோதான் காலி பண்ணி வச்சு. சீனு மக்களே, இன்னும் வேறு யாராவது இருக்கீங்களாப்பா? இருக்கானுங்களா? அல்லக்கைங்க எப்படி சும்மா விடுவானுங்க? ஒரு 4 அல்லக்கு இங்கே இருக்க மாதிரி காட்டுது மேப்பில். எல்லாமே திருக்கி விடுவோம். பயங்கரமாக இருக்குடா இந்த இடம். நார்மடிலோவே பரவாயில்லன்னு நினைக்கிறேன். கரெக்டாக சொன்ன ஐரிஷு, நீ மெக்சிகோக்கா போகிற, உன்னை வச்சு செய்வாங்கன்னு. அதே மாதிரி தான் பண்ணுறானுங்க. வந்ததுலேருந்தே பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு இந்த இடத்துக்கு. Well, I must say, you tourists certainly bring peace and prosperity to this land. Then again, I doubt Muller will be missed. He wasn't much of a poker player. ஸ்வாகான ரிப்ளை. அது இன்னமும் உண்மைதான். அவனுக்கு சீட்டு கட்ட உள்ள இடத்துல வாய் மட்டும்தான் அவனுக்கு முள்ளருக்கு. ரைட்டு மக்களே, இப்போ திரும்பியும் பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட்டோடைய மிஷன் தான் காட்டுது. இன்னும் எத்தனை மிஷன் அவனுக்கு பண்ணணும்னு தெரியலங்க சீரியஸ்லி. பட் அவனுடைய மிஷன் அடுத்த எபிசோடில் பண்ணலாம் மக்களே. ஸோ இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிக்கோன்னு நம்புறேன். எப்பயும் சொல்ல மாதிரி தான், பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தருவிட்டு அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர் மக்களே.